MS வேர்டில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான ஷார்ட்கட் கீஸ். ஷார்ட்கட் கீஸோடைய யூசேஜை நான் சொல்லி ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டைமை சேவ் பண்ணணும், வேகமாக ஒர்க் பண்ணணும், கன்வீனியண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும்னா ஷார்ட்கட் கீஸை தெரிஞ்சுக்கிறதுல மாஸ்டர் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ 3 வீடியோஸை நான் பிரிச்சிருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோவில் பேசிக்கான ஷார்ட்கட் கீஸை லேர்ன் பண்ணி உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபைல் ஆப்ரேஷன் ஷார்ட்கட்ஸ். இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என். ஸோ கண்ட்ரோல் என் கொடுக்கும் போது ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி தான் இருக்குது. பட் வேறு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும், வேறு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும்னும் போது கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறது வேலைக்காகாது. அதுக்கு பதிலாக சேவ் ஆஸ் F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் கீ 12 F12ங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணலாம். சேவ் ஆஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ நீங்கள் இதே ஃபைலை, ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலை வேறு லொக்கேஷனில் வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணும் போது மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப் யூசர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரும். என்ன தெரியுமா? F12ன்னு ப்ரெஸ் பண்ண பிரதர், ஆனால் எனக்கு சேவ் ஆஸ்ங்கிற டயலாக் பாக்ஸே வரல, அதுக்கு பதிலாக வேற ஆக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இப்படி லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்கட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கீஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த F12 நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்கள் கீபோர்டில் FN அப்படின்னு ஒரு கீ இருக்கும். ஸ்பேஸ் பார்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல FNன்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கீஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி F12, F1லேருந்து F12 வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் கீஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சேவ் பண்ணி நீங்கள் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் O அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ரீசெண்டாக நீங்கள் சேவ் பண்ண ஃபைல்ஸை, டாக்குமெண்ட்ஸை தாராளமாக இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை ப்ரௌஸ் பண்ணியும் நீங்கள் தாராளமாக அதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்தது, மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா டாப்பில் மேலே இந்த எக்ஸ் ஐக்கனை தான் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்ட்ரோல் W நீங்கள் கொடுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட், மேலே அந்த டைட்டில் பார் இருக்கு பாருங்க, அந்த டைட்டில் பார்ல அப்ளிகேஷனோட ஐக்கன், வேர்ட் ஐக்கன் இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணியும் க்ளோஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கண்ட்ரோல் W அப்படிங்கிறது கரண்ட் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். MS வேர்ட் அப்ளிகேஷனே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் Alt F4 நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பிரிண்ட் எடுக்கிறது. ஸோ கண்ட்ரோல் P ஃபார் பிரிண்ட். கண்ட்ரோல் N ஒரு புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் S ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே சேவ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ண டாக்குமெண்ட்டை வேறு லொக்கேஷனில் வேறு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரண்ட் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் W. MS வேர்ட் அப்ளிகேஷனே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு Alt F4 யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் O ஃபார் ஓப்பன். அண்ட் உங்கள் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் P ஃபார் பிரிண்ட். செகண்ட் கேட்டகரி எடிட்டிங் ஷார்ட்கட்ஸ். தெளிவாக புரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறேன். ஸோ எதை காப்பி பண்ண போகிறீங்களோ கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி, அண்ட் எந்த லொக்கேஷனில் வேணுமோ கண்ட்ரோல் V கொடுத்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் X அப்படிங்கிறது ஒரிஜினலை அங்கேருந்து கட் பண்ணிடும், அண்ட் எங்கே வேணுமோ நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் C ஃபார் காப்பி, கண்ட்ரோல் X ஃபார் கட். பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் V. செஞ்ச ஆக்ஷனுக்கு பின்னாடி வரணும்னா கண்ட்ரோல் Z. ஓகே, கண்ட்ரோல் Z கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், செஞ்ச ஆக்ஷனுக்கு பின்னாடி வரலாம். அதுவே கண்ட்ரோல் Y கொடுத்து ரீடு, ஆக்ஷனை நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியும். ரீடு, செஞ்ச ஆக்ஷனுக்கு திருப்பி நீங்கள் அதை கொண்டு வர முடியும். ரீடு. ஹோல் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் A ஃபார் ஆல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கண்ட்ரோல் A டு செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட். கர்சர் எங்கே இருக்குதோ அங்கே பேக் ஸ்பேஸ் கொடுக்கும் போது கர்சருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எரேஸ் ஆகும். இதுவே டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா கர்சருக்கு
ரைட் சைடில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன ஆகும், டெலீட் ஆகும். ஓகே, எரேஸ் வந்து லெஃப்ட் சைடில், ஐ மீன் பேக் ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் எரேஸ் பண்ணும், டெலீட் ரைட் சைடில் எரேஸ் பண்ணும். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அழகாக வேலை செய்யலாம். மூணாவது கேட்டகரி பேசிக்கான ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட்ஸ். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் பி ஃபார் போல்ட், திருப்பி அதே கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஃபார்மேட்டிங் ரிமூவ் ஆக போகுது. கண்ட்ரோல் ஐ ஃபார் இட்டாலிக்ஸ், சேம் ஃபார் ரிமூவிங். கண்ட்ரோல் யூ ஃபார் அண்டர்லைன், அதே ரிமூவ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட், கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் இ சென்டர் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஆர் ஃபார் ரைட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் எல் ஃபார் லெஃப்ட் அலைன்மெண்ட். அதனால சென்டருக்கு சி நினைச்சிடாதீங்க, சிங்கிறது காப்பிக்கு யூஸ் பண்றோம். ஸோ கண்ட்ரோல் இங்கிறது சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. இது ஃபாண்டோடைய டயலாக் பாக்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். அண்டர்லைனோட ஸ்டைலை நார்மலாக கண்ட்ரோல் யூ கொடுத்தனே பேசிக்காக ஒரு அண்டர்லைன் வந்துச்சு, இல்லை எனக்கு டபுள் அண்டர்லைன் வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் அண்டர்லைன் தேவை, இதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு, சொல்கிறேன். இந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ள, அதாவது இந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ்க்குள்ள 2 டேப் இருக்கு. இது மூலியமா நீங்க உங்க டெக்ஸ்ட்டை நிறைய விதத்துல மாடிஃபை பண்ண முடியும். இந்த டயலாக் பாக்ஸை கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப்ங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஃபைனலா 4th கேட்டகரி நேவிகேஷன் ஷார்ட்கட்ஸ். இதுல பேஜ் அப், பேஜ் டவுன். நார்மலா பேஜ் அப் ஆர் பேஜ் டவுன் ஷார்ட்கட் கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜ் போக மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்க்ரோலிங் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ பேஜ் அப் அப்படிங்கிறது ஆப்வியஸாக மேலே போகிறதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வர்றதுக்கு பேஜ் டவுன் யூஸ் பண்ணலாம். அடுத்த பேஜே நீங்கள் போகிறீங்கன்னா கூட எதை சேர்த்துக்கணும், கண்ட்ரோல் பேஜ் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் அப் அப்படிங்கிறது மேலே ப்ரீவியஸ் பேஜுக்கு போகிறதுக்கு இந்த பேஜ் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்சர் இங்கே இருக்கா, இப்போ ஹோம் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் ஸ்டார்டிங்க்கு போயிடும். ஹோம்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு போயிடும். அதுவே எண்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லைனுடைய எண்டுக்கு போயிடும். ஓகே, ஹோம் அப்படிங்கிறது பிகினிங் ஆஃப் த லைன், எண்ட் அப்படிங்கிறது எண்டிங் ஆஃப் த லைனுக்கு போயிடும். கூட கண்ட்ரோல் பட்டன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் எண்டு கொடுத்தோம்னா டாக்குமெண்டோட எண்டுக்கு போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து எத்தனாவது பேஜுக்கு, 18th பேஜுக்கு வந்திருக்கிறோம். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்டோடைய ஸ்டார்டிங் பிகினிங்க்கு பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, இப்போ இதுவே கர்சர் இங்கே வச்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல ஆரோ கீஸ் யூஸ் பண்ண என்ன ஆகும், டவுன் ஆரோ அடுத்த லைனுக்கு கர்சரை என்ன பண்ணுது, கொண்டு வருது. அதே தான் அப் ஆரோ, லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணலாம், பொசிஷன் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. பட் இந்த பேசிக்ஸில் இதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ இந்த ஷார்ட்கட் கீஸோட கைட் ஷீட் இருக்கு, தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.